வயது வந்த பிள்ளைகளுடைய வீட்டில் இருந்து அவர்கள் படிக்காமல் இருந்தால் ஏதாவது தொழில் செய்யுமாறு பெற்றார்கள் நிர்பந்திக்க வேண்டும். தொழில் என்பது சம்பாதிப்பு மட்டுமல்ல, தொழில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் ஒரு தொழில் செய்தால் அந்த தொழிலுக்கு டைமுக்கு போக வேண்டும் என்பதற்காக நான் நேர காலத்தோடு விழிக்க வேண்டும். நான் செய்கிற தொழிலுக்கு ஏற்ப என்னுடைய தலைமுடியை நான் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் செய்கிற தொழிலுக்கு ஏற்ப என்னுடைய ஆடையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஊர்ல சில இளைஞர்கள் இருக்கிறார்கள், பின்னாடி பார்த்தா ஆம்பளையா பொம்பளையாண்டு விவரம் பிறங்காத அளவுக்கு தலையை வச்சிட்டு இருக்கிறாங்க. அவனுடைய தலைமுடியில இந்த வானவில் மாதிரி 7-8 கலர் இருக்குது. அவனுடைய உடுப்பு அமைப்பு வித்தியாசமா இருக்குது. கையில காப்பு, கழுத்துல மாலை என்ற கோலத்தோடு இருக்கிறான். இந்த மாதிரி திரியிற எவனும் தொழில் செய்யறவனா இருக்க மாட்டான். பாப்பா உம்மாவுடைய உழைப்புல சீரழிஞ்சிட்டு இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. தொழில் என்கிறது ஒரு மனிதனத்தில் நேர்த்தியை கொண்டு வரும். தொழில் என்கிறது ஒரு மனிதனுக்கு கட்டுப்பாட்டை கொண்டு வரும். தொழில் என்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும். எனவே உங்களுடைய வீட்டில் உங்களுடைய உழைப்பில் வாழக்கூடிய பிள்ளைகள் இருந்தார்கள் என்றால் தொழில் செய்வதை வலியுறுத்துங்க. இன்னொருவனுக்கு கீழே இருந்தால்தான் வாழ்க்கையினுடைய பெருமதி அவங்களுக்கு தெரியும். கஷ்டப்பட்டு ஒரு 10 ரூபாய் உழைத்தால்தான் காசினுடைய பெருமதி அவனுக்கு தெரியும்.